உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயேவ் நேற்று பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மற்றும் இந்திய மக்களுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் 5 கோடி வாக்காளர்கள் தகுதியற்றவர்கள் என அறிவித்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது 124 நாட் அவுட் என்ற டி-ஷர்ட் அணிந்திருந்த நிலையில் அது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் 124 வயதான மிந்தா தேவி என்பவர் முதன் முறையாக வாக்களிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்டித்தே பிரத்யேக டி-ஷர்ட் அணிந்து போராட்டம் நடத்தினர். கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்திருக்கும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரசன்னா என்பவரின் வீட்டு முகவரியை மட்டும் வைத்து 9 பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் அந்த 9 பேரை தேடிக்கொண்டு பிரசன்னா வசிக்கும் முகவரிக்கு சிலர் வந்தபோதுதான் உண்மை தெரிய வந்துள்ளது. கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டில் அமலில் உள்ள வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக இயற்றப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய சட்டத்தில் புதிதாக எந்த வரிகளும் விதிக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். பாலஸ்தீனத்தில் 16,000 குழந்தைகள் உட்பட 60,000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய பாஜக கூட்டணி அரசு மௌனம் காப்பது வெட்ககரமானது என கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை கண்டும் காணாமல் போல இருப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார். அடுத்த மாதம் முதல் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கப்பட வாய்ப்பு இருப்பதால் தயார் நிலையில் இருக்குமாறு ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோவிட் மற்றும் எல்லை மோதல் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக நேரடி விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சேவை தொடங்க உள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களை நினைவு கூர்ந்த உறவினர்கள் மெழுகுபர்த்தி ஏற்றி வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஜூன் மாதம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் ஒரே ஒரு பயணியை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் சோகத்தில் மூழ்கடித்தது. சூதாட்ட செயலிகளை ஊக்குவிக்கும் விளம்பரங்களில் நடித்ததற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதனை ஏற்று சுரேஷ் ரெய்னா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்களுடனான துப்பாக்கி சண்டையின் போது காயமடைந்த மாவட்ட ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த 2 வீரர்களின் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பிஜப்பூர் மாவட்டத்தின் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சல்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் நடத்திய திடீர் துப்பாக்கி சூட்டில் 2 வீரர்களும் காயமடைந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஷோபியன் நகரத்தில் மாபெரும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்று நீளமான மூவர்ண கொடியை சுமந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் வீதி உலா சென்றனர். சுதந்திர தினம் நெருங்குவதை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக போலீசார் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். பைக்குகளில் தேசிய கொடியை பொருத்திக் கொண்டு முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் உள்ள நபர்கள் குறித்து உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது.
தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணி அளவில் கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமையாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்த நிலையில் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது திடீரென பாசம் பொங்கி வருவதாக தெரிவித்தார். அதிமுக மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதனை மக்கள் துணை கொண்டு தவிடு பொடியாக்குவோம் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பேசிய அவர் எத்தனை உருட்டல் மிரட்டல்கள் விடுத்தாலும் அதிமுக என்றும் அடிபணியாது என்றார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு இன்னும் 10 நாட்களுக்குள் சரிவர செயல்படுத்தாவிட்டால் தமிழக பாஜக சார்பில் மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே திட்டத்தில் பெரும்பான்மை பணிகள் நிறைவுற்ற போதும் மீதமுள்ள பணிகளை சரியாக செயல்படுத்தாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வாக்குகளை திருடும் பாஜகவோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டு சேர்ந்து கொண்டு மௌனமாக இருப்பது கண்டனத்துக்குரியது என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் பாஜகவுடன் மூழ்கும் கப்பலில் எடப்பாடி பழனிசாமியும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மூழ்குவார் என சாடினார். பாமகவில் அன்புமணி நடத்திய பொதுக்குழு சட்டவிரோதம் என தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. கட்சி விதிப்படி பொதுக்குழு செயற்குழுவுக்கு நிறுவனரே ஒப்புதல் தர வேண்டும் என ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளது. மாநில கல்வி நிதியை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த மனு விசாரணைக்கு வரும் தினத்தன்று மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் செயலாளர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருவேளை வழக்கறிஞர் ஆஜராக தவறினால் மனு மீது தொடர்ந்து விசாரணை நடத்தி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற பதிவாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மடிகணினிகளை கொள்முதல் செய்வதற்காக 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. குறைந்த தொகையை சமர்ப்பித்த டெல் மற்றும் ஏசர் நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது. நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் விசாரிக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வருண்குமார் தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து இறுதி விசாரணையை 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு புகார் தொடர்பாக மாநகராட்சியின் திமுக மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேயர் இந்திராணியின் கணவருக்கு வரி முறைகேடு விவகாரத்தில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கவினை கொலை செய்தது எப்படி என்பது குறித்து கொலையாளி சுர்ஜித் நடித்து காட்டினான். கடந்த ஜூலை 27ஆம் தேதி தனது சகோதரியுடனான காதலை கைவிடும்படி கூறி கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட விவகாரம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கை நடத்தக்கூடாது என்கிற கோணத்தில் அச்சுறுத்தல் வருவதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா தனக்கும் தனது குடும்பத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு கோரி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களுடன் எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாமல் தடுக்க முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்.
டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்கள் கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு 10 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் தாயுமானவர் திட்டத்தின் தொடக்க விழாவை முன்னிட்டு முதியவருக்கு வழங்கிய ரேஷன் பொருட்களில் பாமாயில் இல்லாததால் அமைச்சர் காந்தி அரசு அதிகாரிகளை கடிந்து கொண்டார். உடனே எடுத்து வந்து கொடுக்க சொன்னதோடு அனைவருக்கும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரியில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டோர் குழந்தைகளின் கல்வி செலவிற்கு அரசு நிதி உதவி வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும் என கூறியுள்ளார். காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவிலில் வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்த கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், தேவராஜ சுவாமி கோவிலில் வைணவ பிராமணர்கள் மட்டுமே பிரசாத கடையை நடத்த வேண்டும் என உத்தரவிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஈச்சர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய சுமார் 50 பேர் படுகாயமடைந்தனர். மினி லோடு வேன் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் பின்னால் வந்த காரும் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதாக கூறப்படுகிறது. சென்னை நொளம்பூரில் இரவு நேரத்தில் கழிவறை செல்வதற்காக வெளியே வந்த 15 வயது சிறுமியை வாயை பொத்தி தூக்கிச் சென்று மின்கம்பத்தில் கட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பயத்தில் சிறுமி கத்தி கூச்சலிடவே காமுகர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் புதிதாக எந்த திட்டமும் இல்லை என கல்வியாளர் ஜவஹர் நேசன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது, ஆழமான அலசலோ ஆக்கப்பூர்வமான தீர்வுகளோ இல்லாத இந்த கல்விக் கொள்கையை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 9 மாத குழந்தை உட்பட 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 6 பேர் திருத்தணி முருகன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றபோது திருமால்ராஜ் பேட்டை பகுதியில் செல்லும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாவதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசு மாற்று வழி ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு வயது முதிர்ந்த தாயை அவரது மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் சாலையின் நடுவே கட்டிலோடு அமர வைத்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மூதாட்டி முத்துப்பிள்ளை வேலைக்கு செல்ல முடியாததால் மருத்துவமனை வளாகத்தில் யாசகம் பெற்று பிழைத்து வந்த நிலையில் அவரது மகன் ராஜேந்திரன் தாயை அடிக்கடி துன்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. பாண்டியராஜன் என்பவரது இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களிடம் போலீசார் அத்துமீறியதாக தெரிகிறது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரை மாமன்ற உறுப்பினர் ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தனது மகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க பேக்கரிக்கு சென்றபோது மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தந்தை சம்பவ இடத்தில் துடிதுடித்து உயிரிழந்த பதைபதைக்க வைக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியது. மின்கம்பத்தில் உள்ள மின் வயர்களை உரசியவாறு ஏர்டெல் ஃபைபர் கேபிள் கட்டப்பட்டிருந்ததால் மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது.
கடலூரில் தனது அம்மா மற்றும் தங்கையை தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறிய சக நண்பனை கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத மதுபான தொழிற்சாலையில் காவலாளியாக வேலை செய்து வந்த சூர்யா முகம் சிதைந்த நிலையில் உயிரிழந்து கிடந்தார். அவரது சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் அவரது நண்பர் பாலசுப்ரமணியம் கொலை செய்தது தெரிய வந்தது. முறுக்கு தர மறுத்த பெட்டிக்கடை உரிமையாளரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு குன்றத்தூரில் பெட்டிக்கடை வைத்திருந்த கார்த்திக் என்பவரிடம் மதுபோதையில் முறுக்கு கேட்டபோது தர மறுத்ததாக கூறி அவரை கொலை செய்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவன் மர்ம மரணத்தை கண்டித்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த மாணவனின் சகோதரி சத்யா, வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன், செல்வம் மற்றும் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாய நிலத்தை ஏமாற்றி கைப்பற்றியதால் மனமுடைந்த விவசாயி மதுவுடன் விஷம் கலந்து குடித்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பச்சாபாளையத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற விவசாயி தற்கொலைக்கு முயன்ற வீடியோ வெளியிட்ட நிலையில் வைரலானது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாட்டுக்கு பாதை இல்லை என கூறி இறந்த பெண்ணின் சடலத்தை அடக்கம் செய்யாமல் அவரது வீட்டில் வைத்து இருளர் பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசூரில் இறந்த பெண்ணின் சடலத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அடிக்கடி பழுதடையும் மின்மாற்றியை சீரமைக்க கோரி அதற்கு மாலை அணிவித்து நூதனமாக முறையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடியப்பனூரில் உள்ள மின்மாற்றி சில மாதங்களுக்கு முன்பு பழுதான நிலையில் அதனை சரி செய்ய மின்வாரிய அதிகாரிகள் தங்களிடம் பணம் வசூலித்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கோவில் அருகே திறந்த நிலையில் உள்ள மின் இணைப்பு பெட்டியால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் திறந்திருக்கும் உயர்மின் அழுத்த பெட்டியை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெங்கமேடு பகுதியில் கிராவல் மண் எடுத்து வந்த டிப்பர் லாரி மோதி 3 மின்கம்பங்கள் உடைந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தரமற்ற முறையில் மின்கம்பங்களை அமைத்ததாக கூறப்படும் நிலையில் டிப்பர் லாரி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த வெங்கண்ணபாளையம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் உள்ள கட்டடங்கள் இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் அவற்றை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த மஞ்சாக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 50 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளதால் கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே தூத்தூர் கிராமத்தில் கள்ளத்தனமாக நடைபெறும் மது விற்பனையை தடுக்க கோரி அப்பகுதி பெண்கள் அரசு பேருந்தை சிறை பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களை கைது செய்வதாக உறுதி அளித்த பிறகு மறியல் கைவிடப்பட்டது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நகர்ப்புற கிராம திருவிழா மற்றும் வர்த்தக கண்காட்சியை நடத்த செம்பொழில் தொண்டை மண்டலம் அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் சார்ந்த நடனங்கள் மற்றும் வீர விளையாட்டுகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் 3 லட்சம் மீன் குஞ்சுகளை இருப்பு வைக்கும் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மீன் குஞ்சுகளை ஆற்றில் விட்டார். 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்லா, ரோகு, மெரிகால் இனத்தைச் சேர்ந்த 3 லட்சம் மீன் குஞ்சுகள் காவிரி ஆற்றில் இருப்பு வைக்கப்பட்டது. பல் மருத்துவத்துறையில் அமெரிக்க சிகிச்சை முறையை தமிழ் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் அந்நாட்டு பல்கலைக்கழகத்துடன் சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனால் பல் மருத்துவத்துறையில் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வேலூரில் உள்ள கஸ்பா ரயில்வே மேம்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையை சீரமைக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விசிகாவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ரயில்வே மேம்பால நடைபாதையில் மின் விளக்குகள் இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாக விசிகாவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் கடந்த 21 ஆண்டுகளாக கொலை வழக்கில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த ரவுடி மாட்டு ரமேஷை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். 2004ஆம் ஆண்டு பிலால் ரவியை கொலை செய்த வழக்கில் கைதான ரமேஷ் ஜாமீனில் வெளியே வந்து 21 ஆண்டுகளாக நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதிகள் இல்லை என கூறி இறந்தவரின் சடலத்துடன் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சாலையில் நிறுத்தி உறவினர்கள் மற்றும் மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னிமார்புரத்தில் தனியார் விளைநிலங்கள் வழியாக மயானத்திற்கு சடலங்களை எடுத்துச் செல்லும் நிலை ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சோமவாரப்பட்டியைச் சேர்ந்த சங்கீதா என்பவரை ரமேஷிற்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அஞ்சல் துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வந்த மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்து கிடந்த பங்கஜ் ஆர்யா உடலை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே உயிரிழந்து கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சப்தகிரி தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் விரக்தியடைந்து மனநலம் பாதிக்கப்பட்டது போல் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாம் ஏற்காட்டிற்கு சென்று சாக போவதாக தாயிடம் கூறிவிட்டு சென்றவர் 60 அடி பாலம் அருகே பள்ளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் மருவாய் கிராமத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் மருவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் இருந்த ஆசிரியர் ஜெயராஜ் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவரை போக்சோவில் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் 13 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச வீடியோ காண்பித்தவனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாராயண வலசு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஆனந்த் குமார் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது பள்ளி சிறுமிக்கு தனது செல்போனில் ஆபாச படங்களை காட்டியுள்ளான். இதனையடுத்து அவன் மீது ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மது போதையில் தந்தையின் வாயில் வெட்டிய மகனை போலீசார் கைது செய்தனர். காசிக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கட்டட தொழிலாளி ஜெயபால். இவரது மகன் தினகரன் பெங்களூருவில் வேலை செய்து வந்த நிலையில் சம்பவத்தன்று மது போதையில் வீட்டுக்கு வந்தவர் மாடி அறையின் சாவி கேட்டு தகராறு செய்ததாக தெரிகிறது. அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஆலங்கோடு பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மொட்டை மாடி ஆஸ்பெட்டாஸ் ஷீட் மீது பதுக்கி வைத்திருந்த 5 அரை கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடையை பூட்டி சீல் வைத்ததோடு உரிமையாளர் சந்திரனுக்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் நகையை திருட முயன்ற பெண்ணை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மந்தவாசியிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த பிரேமா என்ற பெண் சக பெண் பயணி ஒருவர் நகை திருட முயன்றதால் கத்தி கூச்சலிட்டார். உடனே நகை திருட முயன்ற பெண் படாலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சென்னை நசரத்பேட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டதோடு ஒரு பெண்ணை கட்டி போட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அஜய்குமார் என்பவன் இந்த செயலில் ஈடுபட்டு ஊராக சுற்றித் திரிந்த நிலையில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தபோது போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட அம்பிகை நகரில் பூங்காவில் உள்ள கோவிலின் மின்விளக்கு விடிய விடிய படுக்கை அறைக்கு நேராக எரிவதால் ஆத்திரமடைந்த நபர் விளக்குகள் மற்றும் சிலைகளை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கணேசன் என்பவர் இந்த செயலில் ஈடுபட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பகுதியில் மாடுகளை வேட்டையாடி மக்களை அச்சுறுத்தி வரும் புலியை பிடிக்க முதுமலை காப்பகத்தில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் கேமராக்கள் பொருத்தியும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் பெரிய கரடி ஒன்று புகுந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த வேவர்லி எஸ்டேட் பகுதியில் கரடி கடித்து 8 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் வனத்துறை சார்பில் வழங்கப்படும் இழப்பீடு அவருடைய பெற்றோர்களிடம் வழங்கப்பட்டது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜோர்பக் அலி ரங்கமாலா தம்பதியின் மகன் நூர்ஜில் ஹக் பரிதாபமாக உயிரிழந்தார். சத்தீஸ்கரில் ராட்டினத்திலிருந்து தவறி விழுந்து 30 அடி உயரத்தில் தொங்கிய பெண்ணை அதன் ஊழியர் சாமர்த்தியமாக மீட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. பட்டாபாரா பகுதியில் உள்ள கேளிக்கை பூங்காவில் ராட்டினத்தில் சவாரி செய்தபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த பெண் நல்வாய்ப்பாக கேபினின் அடிப்பக்கத்தை பிடித்துக் கொண்டதால் உயிர் தப்பினார். மத்திய பிரதேசத்தில் பண்ணை அடிமை வேலைக்கு வர மறுத்த பட்டியல் சமூக இளைஞர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடு மாடுகளுடன் வாழ்ந்து வந்த குடிசை வீட்டையும் கொளுத்தி ஆதிக்க சாதியினர் வெறிச்செயலில் ஈடுபட்டனர். திருப்பதியில் கல்லூரி மாணவிகளிடம் தவறாக நடக்க முயன்ற நபரை பிடித்து மாணவி ஒருவர் காலணியால் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேடி சாலையில் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு நின்று கொண்டிருந்த இருவர் அங்கு வரும் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஒருவனை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பதற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துமாறு பாகிஸ்தான் இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. முன்னதாக சிந்து நீர் ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்தால் போர் தொடுப்போம் என முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ எச்சரிக்கை விடுத்த நிலையில் பாகிஸ்தான் அரசு இந்தியாவிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரக்கோரி இஸ்ரேலிய விமானப்படை ரிசர்வ் வீரர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற விமானிகள் இணைந்து டெல் அவிவில் பேரணி நடத்தினர். இஸ்ரேல் நாட்டின் கொடியை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்று போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். காசாவில் உள்ள மக்களுக்கு விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் வீசப்பட்ட நிலையில் பொருட்கள் சேதமடைவதாகவும் உணவுப் பொருட்களை கொண்டு வரும் லாரிகளை மட்டும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் எனவும் காசா மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக காசா மக்கள் உணவின்றி தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்கார்பரோ ஷோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் ரோந்து கப்பலை பின்தொடர்ந்து வந்த சீன போர் கப்பலும் சீன கடலோர காவல் படையின் கப்பலும் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இந்த மோதலால் அப்பகுதியில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே நிலவும் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மத்திய அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான கேப் வெர்டேவில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் வெள்ளத்தால் 8 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 3 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துருக்கியின் இஸ்மிர் மாகாணத்தில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் தீயில் கருகி சேதமடைந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையில் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத்துறை வீரர்கள் தடுமாறியதால் சிறிய ரக விமானங்கள் மூலம் அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்பெயினில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் வனப்பகுதியை ஒட்டி உள்ள குடியிருப்புகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து காரணமாக வானுயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் அணைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரு நாட்டின் பெர்வானிட்டோ துறைமுகத்தில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற கப்பல் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கப்பலில் இருந்தவர்கள் உடனே வெளியேறிய நிலையில் 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற ஜானிக் சின்னர் மற்றும் பெஞ்சமின் போன்சி 4வது சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர். அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் நடைபெற்ற 3வது சுற்றின் ஒரு போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னரும் மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் வீரர் பெஞ்சமின் போன்சியும் வெற்றி பெற்றனர். சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற மேடிசன் கீஸ் மற்றும் அன்னா கவின்ஸ்கயா 4வது சுற்றுக்கு முன்னேறி அசத்தியுள்ளனர். அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் நடைபெற்ற 3வது சுற்று போட்டிகளில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் மற்றும் ரஷ்யாவின் அன்னா கலின்ஸ்கயா வெற்றி பெற்றனர். பிரபல கால்பந்து வீரர் ரொனால்டோ தமது காதலி ஜார்ஜினாவுக்கு பரிசளித்த வைர மோதிரத்தின் விலை 25 கோடி ரூபாய் என தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் கடந்த 8 ஆண்டுகளாக லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் ஜார்ஜினாவிடம் ரொனால்டோ தனது காதலை தெரிவித்து நிச்சயதார்த்த மோதிரத்தை பரிசளித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் ரிஷப் பண்டிற்கு வாய்ப்பு வழங்காமல் புறக்கணிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் தொடரின் போது காயமடைந்த விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டிற்கு கூடுதல் ஓய்வளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 போட்டியில் 41 பந்துகளில் சதம் விளாசியுள்ள டெவால் பிரிவிஸ் மிக இளம் வயதில் சதமடித்த தென்னாப்பிரிக்க பேட்டர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 4வது வீரராக களமிறங்கிய டெவால் பிரிவிஸ் 56 பந்துகளில் 125 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். அடுத்த மாதம் தொடங்கவுள்ள மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த நிலையில் அனைத்து போட்டிகளும் கேரளாவில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையின் அனுமதியை பெற கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திற்கு விதித்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் திருவனந்தபுரத்தை BCCI தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானம் நவீன தொழில்நுட்ப வசதி மற்றும் மழைநீர் வடிகாலுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் அசோக் சிகாமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற உள்ள நிலையில் சேப்பாக்கத்தில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டியுடன் சேர்ந்த 5 போட்டிகள் நடைபெறும் என கூறினார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 4வது ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். 18 நாடுகளை சேர்ந்த 120 வீரர்கள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் முதல் 4 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பதக்கங்களை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகும் கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நாளை இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் காட்சி 9 மணிக்கு தொடங்கி இறுதி காட்சி நள்ளிரவு 2 மணிக்கு முடியும் வகையில் 5 காட்சிகளை திரையிடலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திரைத்துறையில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு திரைத்துறையினர் இணைந்து பாராட்டு விழா நடத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரஜினிகாந்திற்கு விஜயகாந்த் சார்பாகவும் தனது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். தமிழகத்தைப் போல் கேளிக்கை வரியை குறைக்க புதுச்சேரி அரசு மறுத்துவிட்டதால் அங்கு 15 திரையரங்குகளில் மட்டுமே கூலி திரைப்படம் வெளியாகிறது. புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இயங்கி வரும் நிலையில் டிக்கெட்டுக்கு GST வரி மற்றும் மாநில அரசின் கேளிக்கை வரி என்ற இரட்டை வரி விதிப்பு முறை அமலில் உள்ளது. ரஜினிகாந்தின் கூலி படம் ரிலீஸ் ஆகும் ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று இந்திய நிறுவனங்கள் மட்டுமின்றி சிங்கப்பூரில் உள்ள நிறுவனம் ஒன்றும் தனது தமிழ் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளித்துள்ளது. அது மட்டுமின்றி முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கிய நிறுவனம் உணவு செலவுக்காக 30 சிங்கப்பூர் டாலர்களையும் வழங்கியுள்ளது. சினிமாவில் 65 ஆண்டுகளை நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் நிறைவு செய்தார். 5 வயதில் நடிக்க தொடங்கிய கமல்ஹாசன் 230க்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் திரையில் தோன்றிய கமல்ஹாசன் முதல் படத்திலேயே ஜெமினி கணேசன், சாவித்ரி, மனோரமா போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார்.
விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாக உள்ள சக்தி திருமகன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான சக்தி திருமகன் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் 2ஆம் திருமணம் செய்து கொண்ட சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் நிகழ்ச்சி ஒன்றில் முதல் மனைவியுடன் பங்கேற்றது நெட்டிசன்கள் மத்தியில் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. முதல் மனைவி இருக்கும் போதே ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்தது ஏற்கனவே விமர்சனத்துக்குள்ளானது. வரும் 15ஆம் தேதி முதல் திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயம் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் அலிப்பிரியில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் பதிவு செய்து அதற்கான டோக்கன் பெற்றால் மட்டுமே திருப்பதி மலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் முத்துப்பல்லக்கு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அம்மனுக்கு ரத்தின ஆபரணங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள தணிகை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் தணிகை மீனாட்சி அம்மன் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே பெரிய மாரியம்மன் கோயில் ஆடி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மாரியம்மன் எழுந்தருளி காட்சியளிக்க சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் தங்களது 25ஆம் ஆண்டை கொண்டாடும் வகையில் ஆக்டிவா 110, ஆக்டிவா 125, SP 125 மாடல்களின் ஸ்பெஷல் எடிஷன்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் இம்மாத இறுதியில் விநியோகம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.